நான்-ஸ்டாப் பிரைம் டைமில் அடுத்ததாக அதி முக்கியத்துவம் வாய்ந்த டாப் 25 செய்திகளின் அணிவகுப்பை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் முதலாவதாக அமெரிக்க வரியால் தமிழ்நாட்டின் பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு, விலை குறையும் பாஸ்மதி அரிசி உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். சத்தீஸ்கரில் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கிய திருப்பத்தூரை பூர்வீகமாக கொண்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கந்தலை அடுத்த பாரண்டப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் கட்டட பொறியியல் படித்துவிட்டு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சத்தீஸ்கரில் குடியேறினார். தன்னுடைய மனைவி பவித்ரா மற்றும் 8 வயது மகளான சௌத்தியா, 6 வயது மகளான சௌமியாவுடன் சத்தீஸ்கரில் அவர் வசித்து வந்தார். இந்நிலையில் தனது குடும்பத்துடன் திருப்பதிக்கு சென்ற ராஜேஷ்குமார் காரில் சத்தீஸ்கருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ராய்ப்பூர் அடுத்த டர்பந்தனா என்ற இடத்தில் ராஜேஷ்குமாரின் கார் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதில் ராஜேஷ்குமார், அவரது மனைவி மற்றும் மகள்கள் உயிரிழந்தனர். 4 பேரின் உடல்களையும் சொந்த ஊரான திருப்பத்தூர் அடுத்த பாரண்டப்பள்ளிக்கு கொண்டு வர ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பல லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பின்னலாடை உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ள நிலையில் தங்கம் விலை மேலும் உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட எங்களுக்கு பொருள் இழப்பு என்கின்ற அளவில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-600 கோடி ரூபாய் உடனடியான பொருள் இழப்பு அடுத்த 1-2 மாதங்களில் நிறுவனங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக தெரிகிறது. அதே சமயத்தில் வர்த்தக வாய்ப்பு இழப்பு அப்படின்றது கிட்டத்தட்ட மாதம் ஒரு 1500 to 2000 கோடி ரூபாய் வர்த்தக இழப்பு அப்படிங்கிறது ஏற்படத்தான் செய்யும். கம்பீட்டிங் கண்ட்ரிஸ் என்று சொல்லக்கூடிய வங்கதேசம், நம்ம வியட்நாம், கம்போடியா, அனைத்து நாடுகளுக்குமே டாரிஃப் குறைவாகவும் நமக்கு அதிகமாகவும் இருக்குது. 30 to 31% நம்மளுடைய டாரிஃப் அதிகமாக விதிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இது இன்டைரக்டாக நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த டாரிஃப் உணர்த்துது. ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங், வீவிங், ப்ராசஸிங் 3மே டாமினேட்டிங் லெவலில் இருக்க டெக்ஸ்டைலில். இதில் வேலை இழப்புன்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் தற்காலிகமாக வேலை இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இப்போ நார்த்லேருந்து வர ஆர்டர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க, ஃபர்தராக ப்ரொடக்ஷன் பண்ணாதேங்கிறாங்க. இந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினால் உடனடியாக இது ஒரு வேலையின்மையை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு நாங்கள் பல ஆயிரம் கோடி ஒட்டுமொத்தமாக வங்கியிலே கடன் வாங்கி எங்களுடைய வர்த்தகம் செய்து வருகிறோம். அமெரிக்காவின் 50% வரி விதிப்பை சமாளிக்கும் வகையில் 40 நாடுகளில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு திட்டம் வகுத்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்திய பொருட்கள் மீதான அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரியால் தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களில் ஜவுளி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இங்கிலாந்து, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க மத்திய அரசு புதிய திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று ரஷ்யா, ஜெர்மன், பிரான்ஸ், கனடா, மெக்சிகோ, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, ஐக்கிய அரபு அமீரகம் உட்பட 40 நாடுகளை இலக்காக வைத்துள்ள இந்தியா அவற்றில் ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க பல்வேறு புதிய திட்டங்களை வகுத்து வருவதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவில் பாஸ்மதி அரிசிக்கான விலை குறையும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவிற்கு ஆண்டுதோறும் 3 லட்சம் மெட்ரிக் டன் அளவிற்கு பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. தற்போது அமெரிக்காவின் 50% வரி விதிப்பால் இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது அறுவடை காலம் தொடங்கியுள்ள நிலையில் ஏற்கனவே இருப்பு அதிகமாக இருப்பதால் உள்நாட்டில் விலை குறையும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு நவம்பரில் குலசேகரப்பட்டினம் ராக்கெட் ஏவுதளத்தில் இருந்து ராக்கெட் ஏவப்படும் என இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் உள்ள நாட்டின் 2வது ராக்கெட் ஏவுதளத்திற்கு கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து கடந்த 6 மாதமாக ராக்கெட் ஏவுதளம் அமைக்க உள்ள இடத்தில் உள்கட்டமைப்பு பணிகள் நடந்தன. இந்நிலையில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இஸ்ரோ தலைவர் நாராயணன் பூஜையை தொடங்கி வைத்தார். செப்டம்பர் டு டிசம்பருக்குள்ள ராக்கெட்டுகள், ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம், செயற்கைக்கோள் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் மூலம் அனுப்பப்படும். இஸ்ரோ மட்டுமின்றி அதனுடன் இணைந்து பணியாற்றும் தனியார் நிறுவனங்களின் செயற்கைக்கோள்களும் குலசேகரப்பட்டினத்திலிருந்து ஏவப்படும் என்றும், ஏறத்தாழ 500 கிலோ வரை எடை கொண்ட செயற்கைக்கோள்களை கையாளக்கூடிய திறன் கொண்டது குலசேகரப்பட்டின ராக்கெட் ஏவுதளம் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார்.
வேலூரில் வாய் பேச முடியாத 13 வயது சிறுவன் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விருப்பாட்சிபுரம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் 13 வயது சஞ்சய். வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான இவர் அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அருகம்புல் பறிப்பதற்காக செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் பூந்தோட்டம் பகுதிக்கு சென்றதாக கூறப்படுகிறது. இதை தனது தந்தை ரமேஷிற்கு வீடியோ கால் செய்து சைகை மூலம் சஞ்சய் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிறுவனின் தாய் அவரை மீட்டு சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி சஞ்சய் உயிரிழந்த நிலையில் பாகாயம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். தமிழ்நாட்டின் அரசியல் களத்தை பரபரப்பாக்கிய செய்திகளை டாப் 5 அரசியல் செய்திகள் பகுதியில் பார்க்கலாம். விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அவருக்கும் விஜய் வந்து RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். RSS வந்து 100 ஆண்டுகள் ஒரு இயக்கமானது 1925 தொடங்கி இருக்கின்ற இயக்கம். RSS கட்டுப்பாட்டில் அதிமுக செயல்படுவதாக விஜய் கூறிய விமர்சனத்திற்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தந்த பதிலே இவை. சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமூக மாற்றத்திற்கான இயக்கமாக RSS செயல்படுவதாக கூறினார். RSS பண்பு பத்தி சொன்ன நானு RSS பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அதுல விஜயும் முதன்மையாக வெளில வந்து கத்துக்கணும் என்பதுதான் என்னுடைய கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யணும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாட்னாவுக்கு சென்று பேரணியில் பங்கேற்றதால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை என்று எல் முருகன் கூறினார். பாட்னாவில் போய் அவர் வந்து ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து கூறும் முதலமைச்சர் விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளுக்கும் வாழ்த்து கூற வேண்டும் என்று தெரிவித்தார். அதிமுகவினர் பாஜக RSSின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது. அதிமுகவை RSS வழிநடத்தினால் என்ன தவறு என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியது தொடர்பான கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் இவ்வாறு பதிலளித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விசிக நிர்வாகியின் வீட்டு நிகழ்ச்சியில் திருமாவளவன் கலந்து கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் எல் முருகனின் கருத்துக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் பதிலளிக்க வேண்டும் என்றார். அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர், வீர சாவர்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அப்படி வழி நடத்தினால் ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது. தங்களுக்கு வாக்களிப்பவர்களை மட்டும் வாக்காளர் பட்டியலில் வைக்க பாஜக நினைப்பதாக திருமாவளவன் குற்றம் சாட்டினார். தங்களுக்கு வாக்களிக்காதவர்களை பட்டியலில் இருந்து நீக்குவதும், தங்களுக்கு வேண்டியவர்களை வெளிமாநிலங்களில் இருந்தும் கூட வாக்காளர் பட்டியலில் இணைப்பதும் ஆகிய நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஜனநாயகத்தை படுகொலை செய்கிற மிக மோசமான ஒரு நடவடிக்கையாகும். தொடர்ந்து பேசிய அவர் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை தமிழரா தமிழர் அல்லாதவரா என்கின்ற அடிப்படையில் பார்க்கக்கூடாது என்றார். ஒரு அற்புதமான தலைவர், தமிழ் சமுதாயத்தில் கிடைத்த இந்த நூற்றாண்டுடைய இணையற்ற தலைவர்களில் ஒருவராக வழங்கப்படுகிறார். சங்கரன்கோவிலில் நடந்த நிகழ்ச்சியில் வைகோவை ராஜேந்திர பாலாஜி புகழ்ந்து பேசிய காட்சிகளே இவை. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் மதிமுக துணை பொதுச் செயலாளர் திமு ராசேந்திரன் வீட்டு திருமண விழாவில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, MP துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி நடிகர்களே செல்ஃபி எடுத்துக்கொள்ள போட்டி போடும் தலைவர் வைகோ என்றார். அரசியலில் எந்த இடத்துக்கு யார் போனாலும் அவர் இருக்கின்ற இடத்துக்கு யாரும் போக முடியாது. அரசியலில் வென்றவர்கள் தான் தலைவர் கிடையாது, மக்கள் மனதை வென்றவர்கள் தான் தலைவர். அந்த ஒரு பாக்கியம் அந்த வைகோவுக்கு. இலங்கைக்கு சென்று பிரபாகரனை வைகோ சந்தித்தது குறித்து பேசிய ராஜேந்திர பாலாஜி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை மறைமுகமாக தாக்கினார். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுக கூட்டணியில் இல்லாத போதும் என்றைக்கும் வைகோவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் களத்தில் பயணிப்பதாகவும் தெரிவித்தார். பாரதிய ஜனதா என்னுடைய கொள்கை எதிரினா என் கொள்கை என்னன்னு சொன்னால் தான் அது எதிராக இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியும். பாரதிய ஜனதா என் கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொல்கிறதே ஒருத்தர் கொள்கையாக இருக்க முடியாது.
எதனால என் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா? தவிக தலைவர் விஜய்க்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் முன்வைத்த கேள்விகளே இவை. திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் என்ன கொள்கை வேறுபாடு உள்ளது என்றும் வினவினார். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். காங்கிரஸ், பாரதிய ஜனதா, டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே, இதுக்கெல்லாம் கட்சியில் கொடியில் வண்ணம் மாறும், கொள்கையில் என்ன மாறாது, ரெண்டும் ஒன்று தான். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகாருக்கு சென்று வாக்கு திருட்டுக்கு எதிராக பேரணி மேற்கொண்டது தேர்தல் அரசியல்தான் என்றும் சீமான் தெரிவித்தார். தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரைச் சேர்ந்த இளைஞர் அஜய் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர், விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த இளைஞர் பொய் பேசுவதாகவும் குற்றஞ்சாட்டினார். நின்று இருப்பேன், கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. கீழே போட்டவுடனே நான் வந்து சரி இது தூக்கி போட்டாங்கன்னா நான் சால்வாக நம்மன்னு இது ஒதுங்கிட்டேன். தேவையில்லாத இதெல்லாம் இட்டுன்னு போகிறாங்க, தளபதி மேலாம் கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. இது யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டுன்னு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. பவுன்சரால் தூக்கி வீசப்பட்டது அஜய் தான் என்றும் இதற்கு ஆதாரம் இருப்பதாகவும் அவரை மாநாட்டிற்கு அழைத்து சென்ற தாவேகா நிர்வாகி விளக்கமளித்தார். நான் தான் கூட்டிகிட்டு போன வண்டியிலேருந்து இங்கேருந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு காலையில் 5 மணிக்கு அங்கே இறங்கி காலையில் 6 மணிக்கே போயிட்டு நரம்பாக்கு வரோம் பக்கத்துலேயே நாங்கள் போயிட்டோம். அங்கேருந்து தான் இவர் ஏறி போனார். அதுக்கு எல்லாம் நான் ஆதாரமே என்கிட்ட இருக்குது, செல்ஃபி எடுத்தது எல்லாமே இருக்குது. அதேமாதிரி சேம் ஷர்ட் போட்டுனோட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திட்டமிட்ட செயல் தான். பவுன்சரால் தூக்கி வீசப்பட்ட விவகாரத்தில் சரத்குமார் மாற்றி பேசி வரும் நிலையில் தற்போது அந்த வீடியோவில் இருப்பது தான் என விழுப்புரம் இளைஞர் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் ராகுல் பேரணியில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆள்கடத்தல் வழக்கில் நடிகை லட்சுமி மேனனுக்கு முன்ஜாமீன் உள்ளிட்ட செய்திகளை டாப் 5 இந்தியா பகுதியில் பார்க்கலாம். பீகாரில் ராகுல் காந்தி நடத்தி வரும் வாக்காளர் அதிகார பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த நடவடிக்கைக்கு எதிராக கடந்த 17ஆம் தேதி முதல் வாக்காளர் உரிமை பேரணியை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பீகாரின் தர்பங்கா பகுதியில் ராகுல் காந்தி மேற்கொண்ட பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றார். அவரை கைப்பிடித்து திறந்தவெளி வாகனத்திற்கு ராகுல் காந்தி அழைத்துச் சென்றார். பின்னர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணியாக சென்றார். தமிழ்நாட்டிலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக எதிர்க்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக கருதப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் இணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பேரணியில் முதலமைச்சர் பங்கேற்றதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக நிச்சயம் தோற்றுவிடும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகார் சென்ற முதலமைச்சர் அங்கு ராகுல் காந்தி நடத்தும் வாக்காளர் உரிமை பேரணியில் பங்கேற்றார். இதில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின், மக்கள் சக்திக்கு முன்பு சர்வாதிகாரம் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என்றார். பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அதனால தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க. நியாயமாக முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. குஜராத்தில் 2014ஆம் ஆண்டிற்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக அடுத்த 40 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தையும் விமர்சித்தார். कि बीजेपी 40-50 साल अब राज करेगी। याद है आपको? अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम। தங்கள் பேரணியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்றது தங்களுக்கு மேலும் பலத்தை சேர்ப்பதாகவும் தெரிவித்தார்.
ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதி அருகே நடந்த தகராறில் ஐடி ஊழியரை லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து லட்சுமி மேனன் தலைமறைவான நிலையில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நோக்கில் இந்த வழக்கு ஜோடிக்கப்பட்டிருப்பதாக முன்ஜாமீன் மனுவில் நடிகை லட்சுமி மேனன் தெரிவித்துள்ளார். தன் மீதான குற்றச்சாட்டுகள் தவறானவை மற்றும் உள்நோக்கம் கொண்டவை என தெரிவித்துள்ள லட்சுமி மேனன், புகார்தாரர் தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கும் தனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பெச்சு குரியன் தாமஸ், லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய இடைக்கால தடை விதித்து விசாரணையை ஒத்திவைத்தார். ஜம்மு காஷ்மீரில் மேகவெடிப்பு காரணமாக கொட்டித்தீர்த்த கனமழையால் கத்ரா பகுதியில் உள்ள வைஷ்ணவ தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 41ஆக அதிகரித்த நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர். மேலும் ரிஷி, தோடா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் பெய்த கனமழை குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ளம் சூழ்ந்தது. அக்னூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை உள்ளூர் இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். தொடர் கனமழை காரணமாக ஜம்மு காஷ்மீரில் இணையதள சேவை முடங்கிய நிலையில் வெள்ளம் பாதித்த பகுதிகளை முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா பார்வையிட்டார். தெலுங்கானாவில் கடும் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிக்கொண்ட மாணவிகளை மீட்புப் படையினர் மீட்ட காட்சிகளை இவை. தெலுங்கானா மாநிலத்தில் கம்மம், மேதக் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்நிலைகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. குடியிருப்புகளில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்ட நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் மேதக் மாவட்டம் ராமாயணப்பேட்டையில் உள்ள மகளிர் விடுதியில் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டதால் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் வெளியே வர முடியாமல் சிக்கி தவித்தனர். தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் கயிறு கட்டி மாணவிகளை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் நாகபுரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தை தாண்டி வெள்ள நீர் பாயும் நிலையில் பாலத்தில் பயணித்த கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. ஸ்பெயினில் களைகட்டிய தக்காளி திருவிழா, மனித சதையை தின்னும் ஒட்டுண்ணி உள்ளிட்டவற்றை டாப் 5 உலகம் பகுதியில் பார்க்கலாம். ஸ்பெயினில் 80ஆம் ஆண்டு தக்காளி திருவிழா களை கட்டிய காட்சிதான் இது. ஸ்பெயினில் ஆண்டுதோறும் உணவு திருவிழாவை ஒட்டி தக்காளி சண்டை நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் புனோல் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் தக்காளிகளை வீசி உற்சாகத்துடன் விளையாடினர். இந்த தக்காளி சண்டையில் ஒரே ஒரு விதிமுறை கடைபிடிக்கப்படுகிறது. அதாவது யாருக்கும் காயம் ஏற்படாத வகையில் சண்டையிட வேண்டும். இந்நிலையில் தக்காளி திருவிழா நிறைவடைந்த போது பாலஸ்தீனர்களின் கொடி பறக்கவிடப்பட்டது. அமெரிக்காவில் ஒருவருக்கு மனித சதையை தின்னும் ஒட்டுண்ணி பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வதார் சென்றுவிட்டு நாடு திரும்பிய அமெரிக்கருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேரிலாந்து சுகாதாரம் மற்றும் நோய் கட்டுப்பாட்டு வாரியம் இந்த நோய் பாதிப்பை உறுதி செய்துள்ளது. நியூ வேர்ல்ட் ஸ்க்ரூவார்ம் என்ற இந்த ஒட்டுண்ணி தென் அமெரிக்கா மற்றும் கரிபிய நாடுகளில் அதிகம் காணப்படும் ஈ போன்ற தோற்றம் கொண்ட ஒரு பூச்சியாகும். இது கால்நடைகள் மற்றும் மனிதர்களின் புண்கள் மீது முட்டையிடும். இந்த முட்டைகளில் இருந்து வரும் புழுக்கள் கூர்மையான பற்களை வைத்து மனிதர்கள் மற்றும் விலங்குகளின் சதையை தின்னக்கூடியவை. மனிதர்களுக்கு இந்த ஒட்டுண்ணி தாக்கத்திற்கு பின் உடனடியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போதைக்கு அமெரிக்காவில் இந்த ஒட்டுண்ணி பாதிப்பு பரவ அதிக வாய்ப்பில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்தில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மினியாபோலிஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் நேற்று காலை வகுப்புகள் தொடங்கும் போது அங்குள்ள தேவாலயத்தில் மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது தேவாலயத்திற்கு வெளியே வந்த நபர் ஒருவர் ஜன்னல் வழியாக மாணவர்கள் அமர்ந்திருந்த பகுதியை நோக்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார். இந்த கொடூர தாக்குதலில் 8 வயது மற்றும் 10 வயதுடைய 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். 17 பேர் காயமடைந்தனர். அதனைத் தொடர்ந்து துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த நிலையில் மாணவர்கள் மரணத்திற்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை தேசிய கொடியை அரை கம்பத்தில் பறக்க விடும்படி அதிபர் டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக சுழற்பந்து வீச்சாளர் ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார். ஏற்கனவே ஒருநாள் டெஸ்ட் சர்வதேச T20 கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்திருந்த அஸ்வின் IPL மற்றும் தமிழ்நாடு பிரீமியர் லீக் போட்டிகளில் மட்டும் விளையாடி வந்தார். நடப்பு IPL தொடரில் ரவிச்சந்திரன் அஸ்வினை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 9.75 கோடி ரூபாய் ஏலத்தில் எடுத்திருந்தது. கடந்த IPL தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மொத்தம் 14 போட்டிகளில் விளையாடிய 9 போட்டிகளில் மட்டுமே அஸ்வின் விளையாடினார். மீதம் 5 போட்டிகளில் அஸ்வின் வெளியில் உட்கார வைக்கப்பட்டிருந்தார். சுமார் 10 ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் அணிக்கு திரும்பிய அஸ்வினுக்கு பெரிய அளவில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று பேசப்பட்டது. இதனால் அவர் அதிருப்தியில் இருந்ததாகவும் ராஜஸ்தான் அணிக்கு செல்ல வாய்ப்பிருந்ததாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் IPL போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ரவிச்சந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார். ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு துவக்கத்தை கொண்டிருக்கும் என்றும் IPL வீரராக தனது நேரம் முடிவுக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி பல்வேறு லீக் போட்டிகளில் விளையாடுவதற்கான நேரம் துவங்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். 2009ஆம் ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அறிமுகமான அஸ்வின் சென்னை மற்றும் ராஜஸ்தான் அணிகளுக்காக 197 போட்டிகளில் விளையாடி 170 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். டாப் 5 பல்சுவை செய்திகளை பார்க்கலாம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை UPI மூலம் உடனடியாக அனுப்பும் அம்சங்களை கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி உறுப்பினர்கள் தங்கள் PF கணக்கிலிருந்து திருமணம், கல்வி, மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்காக முன்பணம் பெற முடியும். இதனை பெறுவதற்கான வழிமுறைகளை எளிமைப்படுத்த EPFO 3.0 என்ற பெயரில் புதிய அம்சங்களை மத்திய அரசு கொண்டுவர உள்ளது. அதன்படி அவசர தேவையின் போது ATM மூலம் PF பணத்தை பெறும் வகையில் மாற்றம் கொண்டுவர திட்டமிடப்பட்டது. கடந்த ஜூலை மாதமே இத்திட்டம் அமலுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கூடுதல் அம்சங்களை மேம்படுத்தி வருவதால் காலதாமதம் ஆவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியை UPI மூலம் உடனடியாக பயனாளர் கணக்கிற்கு அனுப்பும் அம்சங்களையும் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் PF பணத்தை எடுக்க விரும்புவோர் விடுமுறை நாட்கள், 2 நாள் காத்திருக்க வேண்டும் உள்ளிட்ட எந்த கட்டுப்பாடும் இன்றி அவசர தேவைக்கு தங்கள் பணத்தை உடனடியாக பெற முடியும் என தகவல் வெளியாகியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியை ஒன்றாக கொண்டாடி விவாகரத்து சர்ச்சைக்கு நடிகர் கோவிந்தா, சுனிதா தம்பதி முற்றுப்புள்ளி வைத்துள்ளனர். பாலிவுட் நட்சத்திரங்களான கோவிந்தாவிற்கும் சுனிதாவிற்கும் 1987ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. முதல் குழந்தை பிறந்த பிறகே திருமணம் செய்து கொண்டதை அறிவித்த நட்சத்திர தம்பதி 38 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்த பிறகு விவாகரத்து செய்ய இருப்பதாக தகவல் வெளியானது. 30 வயது மராத்தி நடிகை ஒருவருடன் கோவிந்தா தொடர்பில் இருப்பதாகவும் அதுவே இருவருக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட காரணம் என்றும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மும்பையில் இருவரும் தங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை ஒன்றாக கொண்டாடி விவாகரத்து சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். தங்கள் குடும்பத்திற்கு ஏற்பட்ட இன்னல்கள் தீர்ந்ததாகவும் விநாயகரின் அருளால் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம் என்றும் கோவிந்தா தெரிவித்துள்ளார்.